வணக்கம். இது வேணாலா டாக்கீஸ். ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இன்னைக்கு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படின்னா யார்? அவன் யாரு? நம்ம தமிழ்நாட்டுல ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஆட்டோ சங்கர். ஆட்டோ சங்கர்னு ஒருத்தர் தூக்கிலிடப்பட்டான். எதுக்காக ஆட்டோ சங்கர் தூக்கிலிடப்பட்டான்? பெண்களை வைத்து வியாபாரம் பார்த்தான். பெண்களை வைத்து வியாபாரம் பார்த்தான். ஒரு பாலியல் தொழில் பார்த்தான். பாலியல் தொழில் பார்த்ததோட அந்த முக்கிய பிரமுகர்களுக்கு அனுப்பும்போது அதை என்ன பண்ணா, அந்த காலத்துல 80ஸ்லயே வீடியோ எடுத்து வச்சான். அப்ப பல்வேறு விதமான ஆதாரங்கள் அவன் கையில இருந்துச்சு. எல்லாரையும் மிரட்டினான். அரசாங்கத்துல தனக்கு வேணுங்கிறதெல்லாம் சாதிச்சான். இது உடன்படாத ஆட்களை கொலையும் பண்ணான். சோ அதனால அவன் தூக்கிலிடப்பட்டான். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன்ங்கிறவன் ஒரு பெரிய ஆட்டோ சங்கர். ஆட்டோ சங்கர் ஒரு தமிழ்நாட்டு லெவல்ல, சென்னை லெவல்ல செஞ்சத ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்ன செய்யறான்? அகில உலக அளவுல செய்யறான். யார் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன்? பேசிக்கா பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு மொசாத் ஏஜென்ட். இஸ்ரேலோட உளவுத்துறையோட ஆள் தான் அவன். அப்ப மொசாத் என்ன செய்யுதுன்னா, அவனை அமெரிக்காவோட வால் ஸ்ட்ரீட்டுக்குள்ள ஒரு பைனான்சியருங்கிற ஒரு ஒரு போர்வையில அனுப்புது அவனை. பினான்சியர் அப்படிங்கும் போது யாருக்கும் சந்தேகம் வராது. அப்படிங்கிற போது அவன் எல்லா மேல்மட்ட மக்களோட, ஏன்னா உங்களுக்கு தெரியும் வால் ஸ்ட்ரீட்ன்றதுதான் அமெரிக்காவோட பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறது மட்டும் இல்லை, உலக பொருளாதாரத்தையே ஓரளவுக்கு தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ வால் ஸ்ட்ரீட்ல பினான்சியரா போய் உட்கார்றான். பினான்சியரை போய் உட்கார்ந்து என்ன செய்யறான்? தனித்தனி தீவு கூட்டங்களை வாங்குறான். தீவு கூட்டங்களை வாங்கி ஆட்டோ சங்கர் செய்தது வளர்ந்த பெண்களை, ஓரளவுக்கு வயதுக்கு வந்த பெண்களை வச்சுதான் அந்த தொழில் பார்த்தோம். ஆனா எப்ஸ்டீன் என்ன செய்யறான்? 8 to 13 வயசுக்குள்ள இருக்கிற சிறுமிகள், சிறுவர்கள். எவ்வளவு கொடுமை பாருங்க. 8 இன்னும் சொல்லப்பட 8க்கு கீழேன்னு சொல்றாங்க சில குழந்தைகள். குழந்தைகள் தான். சிறுவர்களையும் இந்த தொழிலை ஈடுபடுத்துறான். அது அதிகாரபூர்வமா செய்யறது இல்ல, கடத்திட்டு போயிடுறான். அவன் தீவு கூட்டத்துல தப்பிக்க முடியாது. உடன்படாத பல குழந்தைகளை கொலை செய்கிறான். கொலை செய்து புதைத்து விடுகிறான். சோ இது உலகத்தையே அதிர்ச்சி செஞ்சிருக்கு. அவன் காட் கன்விக்டட். அவன் கன்விக்ட் ஆகி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். ஆனா மிக சந்தேகத்துக்கிடமான முறையில் ஆகஸ்ட் 10, 2019 அன்று சிறை வளாகத்துக்குள்ள இறந்து கிடக்கிறான். என்னன்னா அமெரிக்க அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, தூக்குல போட்டு தானா செத்துட்டான். தூக்கு போட்டு சாகுறதுக்கு அங்க உயரம் என்ன ஃபேனா இருக்கு? ஒண்ணும் கிடையாது. அது ஆகஸ்ட் மாசம் மிக குளிரான மாதம். அமெரிக்கால எதுவுமே கிடையாது. ஒரு டவலால கழுத்து இறுக்கிட்டான்னு சொன்னாங்க. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, அவரோட கழுத்து எலும்பு உடைக்கப்பட்டிருக்கு. கழுத்து எலும்பு பின்ன ஸ்ட்ராங்குலேஷன் சொல்லுவோம். ஸ்ட்ராங்குலேஷன் என்ன? பின்னாடி இப்படி உட்காந்துருக்கும் பின்னாடி யாரோ கழுத்தை நெரிச்சு கழுத்து எலும்பு உடைச்சு கொலை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்கங்க ரத்த காயம் தெரியுது. அவன் கழுத்துல சுத்தி இருந்த அந்த டவல்ல எந்த ரத்த காயமும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஆனா கழுத்துல 2-3 இடத்துல ரத்த காயம். சோ இது போஸ்ட்மார்ட்டத்தோட ஒரு பக்கம் ரிப்போர்ட். இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க? ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சாகல. ஏன்னா அவன் கையில இருந்த ஃபைல்ஸ் அந்த மாதிரி. அவன் ஆட்டோ சங்கர் மாதிரியே யார் யாருக்கெல்லாம் குழந்தைகளை இது பண்ணி சப்ளை பண்றானோ அதை பூராமே காணொலியாக, வீடியோவாக, ஆடியோவாக ஆயிரக்கணக்கான வீடியோக்கள், இது வரைக்கும் 2000 வீடியோ வெளியே வந்திருக்கு. இந்த வீடியோக்களை எடுத்து வைத்து மிரட்டுறான் எல்லாரையும். சோ நிழல் அரசாங்கம், உலக அரசாங்கம், கிட்டத்தட்ட ஒரு ஐநா சபைக்கு இணையா. நம்புவீங்களா? வெறும் அமெரிக்க அரசாங்கத்தை மட்டும் இல்ல, இஸ்ரேல் அரசாங்கத்தை மட்டும் இல்ல, இங்க நம்ம அனில் அம்பானி, நரேந்திர மோடியில இருந்து எல்லாருடைய பேரும் அதுல அடிபடுது. சோ ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஒரு பேரலல் டு ஐநா சபை, ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் மாதிரி, ஒரு ஐக்கிய நாடுகள் சபை மாதிரி ஒரு பேரலா நிழல் அரசாங்கத்தை உலகம் பூரா நடத்தியிருக்கான். என்னன்னா மிரட்டுறது. சோ இந்த சூழ்நிலை என்ன செய்யறான்? அதுல அமெரிக்காவோட முக்கிய புள்ளிகளான இப்ப ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், பில் கேட்ஸ், எலான் மஸ்க், இந்த 3 பேர் தான் அமெரிக்காவை ஆள்றாங்க. கிட்டத்தட்ட இவங்க 2 பேரும் முதலாளி, டொனால்ட் ட்ரம்ப் எடுபடி. சோ இந்த 3 பேருமே அந்த ஃபைல்ஸ்ல இருக்காங்க. சோ அதனால இவங்க மிரட்டி கிட்டத்தட்ட ஒரு புதிய முகம்னு ஒரு படம் பார்த்திருக்கீங்களா? ரேவதி நடிச்ச படம். அது மாதிரி முகத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவன் எங்கேயோ ஏதோ ஒரு தீவு கூட்டத்துல பத்திரமா இருக்கான். எப்ஸ்டீன் சாகல. ஏன்னா அவன் தூக்குல தொங்குற மாதிரியோ எந்த ஒரு புகைப்படமும் கிடையாது. எந்த ஒரு புகைப்படம் கிடையாது. கேட்டா அன்னைக்கு ஆகஸ்ட் 10, 2019 அன்று சிசிடிவி வேலை பார்க்கல. அவன் ரூமுக்கு வெளியே இருந்த சிசிடிவி வேலை பார்க்கல. கரண்ட் இல்ல. பாதுகாப்பு இருந்த காவலர்கள் தூங்கி விட்டார்கள். சோ நமக்கு தெரியும் சிசிடிவி வேலை பார்க்கலனாவே என்ன நடக்கும். சோ 2 விதமா சொல்றாங்க.
ஒண்ணு அவனை பின்னாடி இருந்து கழுத்தை நெரிச்சு கழுத்து எலும்பு உடைச்சு ரொம்ப கொடூரமான முறையில அவனை கொண்டிருக்கணும். இல்ல நான் டொனால்டு ட்ரம்ப்பையே மிரட்டி, ஏன்னா ட்ரம்ப் உள்ள இருக்காப்ல, வீடியோ ஆடியோ எல்லாமே இருக்கு, ட்ரம்போட வக்கரம் பூரா தெரியுதுல்ல. சோ இதுல வந்து மிரட்டி புதிய முகம் மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஏதோ தன்னுடைய தீவு கூட்டங்கள் நிறைய வச்சிருக்காங்க. அந்த தீவு கூட்டங்கள்ல அவனை எங்கேயோ மொசாத்தே பத்திரப்படுத்தியிருக்கலாம், இல்ல அவனே ஒளிஞ்சிருக்கான். இது ஒரு பக்கம். சரி, ஒரு அமெரிக்க ஜனாதிபதியே சம்பந்தப்பட்ட இவ்வளவு பயங்கரமான விஷயங்கள் எப்படி வெளியே வருது? யாராவது அசாஞ்சிய மாதிரியான ஹேக்கர்ஸ் யாராவது வெளியே விட்டாங்களா? இல்லை. அமெரிக்காவோட நீதித்துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அதான் கிட்டத்தட்ட நம்ம உள்துறையும் நம்முடைய உச்ச நீதிமன்றம் மாதிரி இணைந்த ஒரு அமைப்பு. அந்த நீதித்துறை மூலமாக அவ்வளவு ஃபைல்ஸும் அதிகாரபூர்வமாக டொனால்ட் ட்ரம்ப் கைத்தோட வெளியே வருது. அப்ப குறைஞ்சபட்சம் பாருங்க, டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப மோசம் சொல்றோம், அமெரிக்கா ரொம்ப மோசம் சொல்றோம். ஆனா அமெரிக்கால மினிமம் டெமோக்ரஸி இருக்கு, ஒரு ஜனநாயகம் இருக்கு. அங்க வந்து அமெரிக்க ஜனாதிபதியே இவ்வளவு பெரிய அசிங்கத்துல சம்பந்தப்பட்டிருந்தாலும் அந்த ஃபைல்ஸ் அதிகாரபூர்வமா அமெரிக்காவோட நீதித்துறையை வெளியிடுது. ஆனா இங்க அப்படி முடியுதா இந்தியாவில்? இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பிரஸ் மீட் வைக்க கூட நிறைய தாமோதர் மோடி ரெடியா இல்ல, எந்த விதமான பதில் சொல்லவும் ரெடியா இல்ல. சோ ஒரு வகைக்கு அமெரிக்க மக்களை பாராட்டும். ஏன்னா அமெரிக்கா வந்து 2019 எப்ஸ்டீன் செத்ததுமே அமெரிக்க மக்கள் கிளர்ந்து எழுந்தாங்க. இப்ப 2026 கிளர்ந்து எழுந்து 2024 கொஞ்சம் ஃபைல்ஸை வெளியே கொண்டாங்க. என்னன்னா இவங்க கிளர்ந்து எழுந்து சண்டை போடுறாங்க. அமெரிக்க பாராளுமன்ற நிலைக்குழு அவங்க வந்து கமிட்டி என்ன பண்றாங்கன்னா, சரி டிபார்ட்மெண்ட் ஜஸ்டிஸுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, நீ வந்து வெளியிடு. அப்ப அந்நேரம் கொஞ்சம் ஃபைல்ஸ் இருந்துச்சு, அந்நேரம் இவ்வளவு வரல. ஆனா 3 நாட்கள் இந்த ஃபைல்ல உலகமே அதுக்கு போய்க்கிறாங்க. எலான் மஸ்க், பில் கேட்ஸ், டொனால்ட் ட்ரம்ப், பழைய பாப் ஸ்டார் மைக்கேல் ஜாக்சன், நம்முடைய அனில் அம்பானி, இந்தியாவோட அனில் அம்பானி, நரேந்திர மோடி, இன்னும் 2000 வீடியோஸ் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா வந்து இன்னும் மில்லியன்ஸ் ஆஃப் பேஜஸ் இருக்கு. அதெல்லாம் தோண்டும் போதே நமக்கு தெரியும். சோ உலகத்தோட ஒரு இருண்ட பக்கத்தை காமிக்குது. இது வந்து உலகம் வந்து ஒரு என்ன சொல்றது, கேபிட்டலிஸ்ட் ஒரு வளர்ச்சின்றது எந்த அளவுக்கு ஒரு நாற்றம் எடுக்கும், ஒரு கேபிட்டலிஸ்ட் வளர்ச்சின்றது எந்த அளவுக்கு ஒரு சிலரின் கையில் அதிகாரத்தை குவித்து எந்த அளவுக்கு நர வேட்டை, இது வந்து நர வேட்டை, குழந்தைகளை வந்து கொண்டு சாப்பிடுற மாதிரி, குழந்தைகளை வந்து என்ன சொல்றது விருப்பா ஒரு பாலியல் அச்சுறுத்தல் மட்டும் இல்ல, பாலியல் வல்லுறவு மட்டும் இல்ல, அவங்க கொலையும் பண்றாங்க. சோ இதுக்கெல்லாம் இந்த எப்ஸ்டீனுக்கு துணையா இருந்தது கிஸ்லைன் மேக்ஸ்வெல். அவனுடைய தோழின்னு சொல்லலாம், அவனுடைய பார்ட்னர் சொல்லலாம், இல்ல அவனோட மனைவின்னு சொல்லலாம், இல்ல அவனோட காதலி, எது வேணா சொல்லலாம். கிஸ்லைன் மேக்ஸ்வெல் அவன் இன்னும் உயிரோட இருக்கா, உயிரோட இருக்கா, சிறைச்சாலையில இருக்கா. அவளுக்கான பல்வேறு வழக்குகள் நடந்துட்டு இருக்கு. அவளோட சில வழக்குகள் அவளுக்கான தண்டனை 20 வருடங்கள். சோ இன்னும் 20 வருஷம் கழிச்சு தான் இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் கோ அப்படி 20 வருஷம் கழிச்சு தான் வெளியவே வர முடியும். சோ மிக முக்கியமான இதுல வந்து குற்றவாளியான கிஸ்லைன் மேக்ஸ்வெல் வந்து இன்னும் உயிரோட தான் இருக்கான், சிறைச்சாலையில இருக்கா. அவளுக்கும் இப்ப மேக்ஸ்வெலுக்கு எப்ஸ்டீனுக்கு நடந்த மாதிரி எது வேணாலும் நடக்கலாம். ஏன்னா இதுல டொனால்டு ட்ரம்போட மனைவி சம்பந்தப்பட்டிருக்காங்க, டொனால்டு ட்ரம்போட குடும்பமே சம்பந்தப்பட்டிருக்கு, இங்கிலாந்து இளவரசர், அரபு நாட்டு மன்னர்கள், நம்ம அனில் அம்பானி, நிறைய தாமோதர் மோடி, சோ எல்லாரோட இது இருக்கு. சரி சார், தாமோதர் மோடி பேரு இருக்கு, இப்ப அவர் ஒன்றிய அமைச்சர். அப்ப இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, அது ஃபைல்ஸ் அமெரிக்காவோட நீதித்துறை தான் வெளியிடுது. சோ அதை ஆதாரமா எடுக்கவில்லை என்றால் கூட நம்ம இந்திய பொதுமக்கள் எப்படி யோசிக்கலாம்? சரி, இப்ப வந்து நம்ம வந்து நிறைய தாமோதாஸ் மோடிங்கிற நம்மளுக்கு எந்த சிக்கலுமே இல்லை அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வந்து பெட்ரோல் வந்து ரஷ்யால இருந்து இந்திய ரூபாய் கொடுத்து குறைந்த விலையில நம்ம வாங்குறோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனையே இல்லை, நரேந்திர மோடி எந்த சிக்கலும் இல்லை அப்படின்னு நம்பலாம். நிலைமை அதுவா? ரஷ்யாவிலிருந்து இனி இந்தியா பெட்ரோல் வாங்காது சொல்றது யாரு? இந்திய பிரதமரா? எவ்வளவு டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி சொல்றான் இனி வாங்காது, படிப்படியா குறைத்துக்கொள்ளும், அப்புறம் முற்றிலுமா நிறுத்திக்கணும். நேத்து சொல்றான் இனி இந்தியா வந்து வெனிசுலால இருந்து பெட்ரோல் வாங்குவோம், எதை கொடுத்து? அமெரிக்க டாலரை கொடுத்து. அமெரிக்க டாலரை கொடுத்து நம்ம வெனிசுலால இருந்து பெட்ரோல் வாங்க. இப்ப வெனிசுலாவை இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்? அடிமை பண்ணி வச்சிருக்கான். வெனிசுலா அதிபரை கடத்தி வச்சிருக்கான். சோ வெனிசுலால இருந்து பெட்ரோல் வாங்குவோம், இந்தியா வாங்குவோம், இந்திய மக்களோட பணத்தை எடுத்து வாங்குவோம். யாரோட? இந்திய மக்களோட பணத்தை எடுத்து
இந்தியா பெட்ரோல் வாங்கும் அப்படின்னு யார் சொல்றா? இந்தியாவோட நிதியமைச்சரா? இந்தியாவோட பிரதமரா? இந்தியாவோட ஜனாதிபதியா? அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்றான். இன்னைக்கு சொல்றான், இந்திய மக்களோட வரிப்பணம் 45 லட்சம் கோடிக்கு அமெரிக்க பொருளை இந்தியா வாங்கும். இது என்னடா கொடுமை? நரேந்திர மோடிக்கு எந்த சிக்கலுமே இல்லைன்னா இவ்வளவுக்கும் ஆமா ஐயா ஆமா ஐயா ஆமா ஐயான்னு இப்படி ஒரு ஸ்பைனல் கார்டே இல்லாம எல்லாத்துக்கும் தலையாட்டி எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டு ஏற்கனவே சீனாங்கிற பேரை உச்சரிக்க மாட்டாப்ல. இப்ப ஒன்றிய முதன்மை அமைச்சரா கூட நிறைய தாமதாஸ் மோடி சீனாங்கிற பேரை உச்சரிக்க மாட்டாங்க. ஏன்னா அதையும் சுப்பிரமணிய சாமி சில விஷயங்கள் சொல்லியிருக்காப்ல. இணையத்துல தேடி பாருங்க. ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு இது. சீனாங்கிற பேரை ஏன் உச்சரிக்க மாட்டாப்லங்கிறது சுப்பிரமணிய சாமி தெரியும் பிஜேபியோட எம்பி தான். ஏன்னா அது ரொம்ப இதா இருக்கு ஜெய்சங்கரையும் நரேந்திர மோடியும் வந்து. சோ இப்ப வந்து நம்ம 45 லட்சம் கோடி நம்ம இந்திய மக்கள் தங்களுடைய பணத்தை கொடுத்து அமெரிக்க பொருளை வாங்குவார்கள். யார் சொல்றா? இந்திய பினான்ஸ் மினிஸ்டர் சொல்றாங்க, இல்ல இந்தியாவோட பிரதமர் சொல்றாங்களா? அமெரிக்க ஜனாதிபதி சொல்றான். இந்திய மக்களோட பணம் 45 லட்சம் கோடி எடுத்து டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்து நம்ம அமெரிக்க பொருளை வாங்குவோமா? எதுக்கு வாங்கணும்? இது ரொம்ப சீரியஸ். இப்படி ஒன்னொன்னா போச்சுன்னா 45 லட்சம் கோடி நம்ம கையை விட்டு போச்சுன்னா இந்திய பொருளாதாரம் பெரிய அளவுல அடிவாங்கும். இந்திய மக்களுக்கு இமிடியேட்டா அவருடைய எஃபெக்ட் தெரியும். மிக சீக்கிரமாவே இந்திய மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். இன்னும் 45 லட்சம் கோடிக்கு வந்து அமெரிக்க பொருள் நம்ம நாட்டுக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம நாட்டு பொருளோட உற்பத்தி, நம்ம நாட்டு தொழிலாளர்கள், நம்ம நாட்டு முதலாளிகள், சுதேசிய முதலாளிகள் என்னவா யோசித்து பாருங்க. சோ இது வந்து நெவர் எண்டிங் ப்ராசஸ். அமெரிக்கன் இம்பீரியலிஸ்ட் கிளாஸ், அமெரிக்காவோட அதிகார வர்க்கத்துக்கு பேராசை 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 அத்தனை நாடுகளுக்கு கபலீகரம் பண்ணும். எல்லையே கிடையாது. சோ இப்ப வந்து இதெல்லாம் இப்ப நம்ம ரஷ்யால இந்திய ரூபா கொடுத்து பெட்ரோல் வாங்கியிருந்தா நரேந்திர மோடி மேல நமக்கு சந்தேகமே வரல. ஆனா அப்படியா? ரஷ்யால இருந்து வாங்குறத குறைச்சிக்கிறோம், ரஷ்யால இருந்து வாங்குறத நிறுத்த போறோம். அடுத்து முந்தா நாள் சொல்றப்ப ஈரான்ல இருந்து இனிமே ரஷ்யா பெட்ரோல் வாங்காது, இந்தியா பெட்ரோல் வாங்காது. சொல்றது யாரு? இந்தியாவோட பெட்ரோலியத்துறை அமைச்சரா? கிடையாது. எவ்வளோ ஒரு அமெரிக்க டொனால்டு ட்ரம்ப் சொல்றான், அமெரிக்காவோட ஜனாதிபதி அவன். அவன் சொல்றான், இந்திய மக்களோட ரூபாயை எடுத்து கொடுத்து யாரு? நரேந்திர மோடி வெனிசுலால இருந்து பெட்ரோல் வாங்குவாரு, ஈரான்ல இருந்து வாங்க மாட்டாரு. ஏன்னா வெனிசுலாவோட பெட்ரோல் இவன் தான் விலை வைக்கிறான். ஊரான் தோட்டத்துல போட்ட வெள்ளரிக்க அது காசுக்கு 2 விக்க சொல்லி காகிதம் போட்டா வெள்ளக்காரன். படிச்சிருக்கோமா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலத்துல நம்மளுடைய தமிழர்கள் பாடிய பாட்டு. எவ்வளோ ஒருத்தர் வெள்ளரிக்கா போட்டா அதை காசுக்கு 2 இது விற்கணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்ட் இந்தியா கிழக்கத்திய கம்பெனி வந்து தமிழக விவசாயிகளுக்கு உத்தரவு கொடுக்குது. இது பாட்டா வந்துச்சு. சோ இந்திய மக்களோட ரூபாய் எடுத்து வெனிசுலால இருக்கிற அமெரிக்க கம்பெனிகிட்ட தான் நம்ம பெட்ரோல் வாங்கணும் அப்படின்னா இது ஒரு பேர் அவலம் இல்லையா? இது ஒரு அசிங்கம் இல்லையா? அவமானம் இல்லையா? இதெல்லாம் அறிகுறி. இந்த சந்திரமுகி படத்துல ரஜினி சொல்லுவாப்புல, பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு. அது நரேந்திர மோடி ஃபைல்ஸ்ல எந்த அளவுக்கு சிக்கியிருக்காப்லங்கிறக்கா சொல்ல வரேன். பேய் இருக்கா இல்லையா? அது முருகேஷா, சில அறிகுறிகளை தெரிஞ்சுக்கலாம் முருகேஷா அப்படிங்களா ரஜினி. என்ன அறிகுறி? மல்லிகைப்பூ வாசம், இருட்டுல ஆறு நிழல் தெரியறது, அந்த மாதிரி இதெல்லாம் அறிகுறிகள். ரஷ்யால இருந்து வாங்குற மலிவு விலை பெட்ரோலை இந்தியால ரூபாயில வாங்கினா இந்தியால தொழில் வளர்ச்சி மேல இந்திய ரூபாய் வந்து மிக அதிக அளவுல உயரும் மதிப்பு. இந்திய மக்களுக்கு பெருமை, இந்திய மக்களுக்கு வேலை வாய்ப்பு, இந்தியாவோட பணவீக்கம் அப்படியே குறையும். இந்திய பணத்தோட மதிப்பு கூடும், இந்திய தேசத்தோட மதிப்பு கூடும், மரியாதை கூடும், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனா நீங்க ஒரே அடியில நரேந்திர மோடி உள்ளேனையா நாங்க இனிமேல் எங்க ரூபாய் கொடுக்கலாம் பெட்ரோல் வாங்கலாம், எங்க தங்கத்தை எதையாவது உங்கள்கிட்ட அடகு வைக்கிறோம், நீங்க உங்க டாலரை கொடுங்க, உங்க டாலர் கொடுத்து நாங்க உங்கள்கிட்டயே பெட்ரோல் வாங்குறோம். ஏன் பழைய பிரிட்டிஷ்கார ஆட்சியோட கேவலமா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு. சோ இதனோட எஃபெக்ட் பூராமே உங்களுக்கு வந்து இமிடியேட்டா இதே நிலைமை தொடர்ந்தால் அமெரிக்காவோட ஆசை இதோட விடாது. மோடியோட குடும்பி சிக்கி இருக்கிறதுனால அவன் இதோட விட மாட்டாங்க. 45 லட்சம் கோடி அடுத்து 450 லட்சம் கோடி வாங்க சொல்லுவான். இந்தியாவோட அவ்வளவு தங்கத்தையும் கேட்பான். என்ன வேணாலும் அவன் இந்திய மக்கள் ஒரு ரூபா செல்லுமா செல்லாதுன்னு அவனே அறிவிப்பான். கிட்டத்தட்ட ஒரு அறிவிக்கப்படாத ஐநா சபையை அவனே நடத்துறான். யார் மூலமா? இந்த எப்ஸ்டீன் மூலமா. இந்த எப்ஸ்டீன் இங்க மட்டும் சிக்க வைக்கல, அமெரிக்க அரண்மனையில இருந்த பல்வேறு விதமான உயர்ந்த வைரங்கள், மிக முக்கியமான பழைய பழம் பொருட்கள் எல்லாம் எப்ஸ்டீன் வந்து
இளவரசர் ஆண்ட்ரூ மூலமா கைப்பற்றி இருக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா ஆண்ட்ரூ இதுல சிக்கியிருக்கான். இளவரசர் யாரு? இங்கிலாந்தோட இளவரசர் ஒரு சாதாரண பிம்பு, ஒரு புரோக்கர், பொம்பளை புரோக்கர் எப்ஸ்டீன்ட்ட சிக்கியிருக்கான். சோ இந்த மாதிரி பல்வேறு சாம்ராஜ்யங்களையே சரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இன்னைக்கு வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பார்க்கப்படுது. இதுல எப்ஸ்டீன் ஒருவேளை உயிரோட இருந்து பிடிபட்டால் இன்னும் திடுக்கிடும் திருப்பங்கள் வரலாம். என்ன பொறுத்தளவுல என்ன பொறுத்த மட்டும் கேட்டீங்கன்னா, இவ்வளவு பேரை மிரட்டி வச்சிருக்கான்னா, அன்னைக்குன்னு பார்த்து சிசிடிவில காவலர்கள் தூக்கிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அவன் தூக்குல தொங்குற ஆதாரமும் இது வரைக்கும் எந்த போட்டோகிராஃப் தூக்குல தொங்குற மாதிரி ஒரு போட்டோ இருக்கணும்ல. தொங்குற போட்டோ இருக்கணும் இல்ல. சோ எப்ஸ்டீன் எங்கேயாவது உயிரோட தான் இருப்பான் தான் என்னுடைய கருத்து. சரி, எப்ஸ்டீன் என்னமா ஆயிட்டு போறான். கிறிஸ்லேன் மேக்ஸ்வெல் சிறைச்சாலையில இருக்கா. அதாவது அந்த பிள்ளைகள் எல்லாம் ட்ரெயின் பண்றவா. இன்னும் அவட்ட இருந்து பல்வேறு விதமான வாக்குமூலங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய விசாரணைகள்ல அமெரிக்க நீதிமன்றம் வாங்க போகுது. இன்னும் அதுல என்னென்ன மர்மங்கள் வரப்போகுதுன்னு இன்னும் எத்தனை முகமுடிகள் கிளிய போகுதுன்னு நமக்கு தெரியல. சோ தி வேர்ல்ட் இஸ் வாட்சிங். மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்திய மக்கள் வந்து ரொம்ப அமைதி விரும்பிகள், ரொம்ப சாத்வீகமான முறையில ஓட்ட போட்டு நல்ல ஆட்சி மலரும் நம்பிக்கிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து காப்பாற்ற வேண்டியது இந்திய அரசியல்வாதிகளோட கடமை. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார பின்னடைவை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அமெரிக்கா நீட்டக்கூடிய அத்தனை இடத்துலயும் வந்து மோடி கைது போட்டு இருக்காப்புல. ரொம்ப விபரீதமா இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னும் வரும் நாட்கள்ல இன்னும் கிறிஸ்டியன் மேக்ஸ்வெலோட வாக்குமூலங்கள் வர வர இன்னும் பல்வேறு திடுக்கிடும் திருப்பங்கள் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த கோணை விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.